முக்கியமாக தேவையானது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வேக வச்சுக்கோங்க. நல்லா குலைவா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ தோலோட கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் மீடியமாக மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்கணும் இல்லை, மசிச்சு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதில் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம அடுப்புக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு அரை முடி எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5, 6 அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. கசகசா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதையும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. ஓகே, இப்போ டைரெக்டாக தாளிக்க போயிடலாம். நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க. ஓகே, அதோட உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, 2யும் போட்டு கொதிக்க வைங்க. அதோடு சேர்த்து இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய் மசாலா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் நான் வந்து 1 எடுத்துக்கிட்டேன். ஓகே, 2 ஆனியன் எடுத்துக்கோங்க நீங்கள். நான் பெரிய சைஸுன்றனால 1 எடுத்துக்கிட்டேன். அதை தோல் உரிச்சிட்டு நல்ல நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பட்டை கிராம்பெலாம் போடுறோம் இல்லையா, அப்போ இதையும் போட்டு தாளிச்சிக்கணும். ஆனியனை போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரம் எதுவும் தேவையில்லை. ஓகே, நம்ம மிளகாலே வந்திருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஞ்சள் பொடியை மேலே போட்டுக்கோங்க. பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும்.